வணக்கம். இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலனிக்கு எதிராக வளர்ந்து கொண்டிருக்கும் எதிர்ப்புகள். இத்தாலியில் கடந்த 2021 ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி நகைக்கடைக்குள் கொள்ளையிட நுழைந்த முகமூடி திருடர்கள் 3 பேரில் 2 பேர்களை சுட்டு கொன்ற மரியரோ ஜெரோ என்பவருக்கு நீதிமன்றம் 14 வருடங்கள் 9 மாத கால சிறை தண்டனை விதித்திருக்கின்றது. தன்னுடைய கடையில் கொள்ளையிட வந்தவர்கள் கடையில் இருந்த தன்னுடைய மகனை கட்டி போட்டு பணத்தை கொள்ளையடித்தார்கள் என்றும் அதன் பின்னர் இவர்களுக்கு அச்சமடைந்து தான் இவர்களை துப்பாக்கியால் சுட்டதாகவும் அவர் சாட்சியம் அளித்திருக்கின்றார். தற்பாதுகாப்பிற்காகவே இதை செய்ததாக அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் வேறொரு கதையை கூறுகின்றன. கடையில் இருந்து பணத்தை எடுத்து சென்றவர்களை வீதியில் விரட்டி சுட்டு தள்ளுகின்றார் இந்த வர்த்தகர். அது மட்டுமல்லாமல் துப்பாக்கி சூடு வாங்கி கிடந்த ஒருவருடைய தலையை ஏறி மிதித்து செல்லுகின்றார். உயிருக்கு போராடிய இவர்கள் இருவரும் மரணமடைய ஒருவர் தலை தெறிக்க தப்பியோடுகின்றார். இப்படியான துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திய இந்த நபர் தனக்கு எதிராக துப்பாக்கி பிரயோகம் செய்ய வந்தவர்கள் ஏதாவது துப்பாக்கி பிரயோகம் செய்தார்களா என்றால் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய கைவசம் இருந்தது விளையாட்டு துப்பாக்கிகள் ஆகும். அவற்றினால் சுட முடியாது. எனவே எதிரணியிடம் இருந்து துப்பாக்கி பிரயோகமே இல்லாத நிலையில் தான் 2 பேரை கொன்ற பின்னர் தன் மீது ஏன் அவர்கள் துப்பாக்கி பிரயோகம் செய்யவில்லை என்பதை இவர் எண்ணியும் பார்க்காத நிலையில் இப்படி செய்திருப்பதனால் இவர் குற்றவாளிதான் என்று நீதிமன்றம் இவருடைய வாதங்களை எல்லாம் நிராகரித்து சிறை தண்டனை இப்பொழுது விதித்திருக்கின்றது. இவருக்கு ஆதரவாக இத்தாலியினுடைய கடும் போக்கு அணியினுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலனி அந்த நேரம் இந்த வர்த்தகனுடைய உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும், அவர் எவ்வளவு அச்சமடைந்திருப்பார். எனவே அவர் செய்தது சரிதான், அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இப்படி அவர் கூறுவதனால் உண்மையில் இத்தாலியினுடைய சட்டம் ஒழுங்கை அவர் பேணி பாதுகாக்கின்றாரா? எதற்காக இந்த விடயத்தை பேசினார் என்றால் இப்பொழுது வர இருக்கின்ற இத்தாலியினுடைய தேர்தலில் கடும்போக்குவாதிகளிடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. இவரை விடுதலை செய்வதில் யார் கூடுதலாக கதைக்கின்றார்களோ அவர்கள் அதிகமான வாக்குகளை பெறலாம் என்ற நிலையில் கடும்போக்குவாதியாக இருக்கின்ற இப்போதைய இத்தாலிய பெண் பிரதமர் ஜியோர்ஜியா மெலனி தன்னை விட மோசமான கடும்போக்குவாதிகள் தன்னை வீழ்த்தி அதிகார கட்டிலுக்கு வராமல் இருப்பதற்காக இத்தகைய ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு காடு மலை தவிடு பொடி என்று இதுவரை காலமும் கடந்த 4 வருடங்களாக முழங்கி வந்த இந்த பெண்மணி திடீரென இப்படி பேசுவது எதற்காக என்பதற்கு எதிரணியினர் பலத்த விமர்சனத்தை வைத்திருக்கின்றார்கள். இத்தாலி என்ற நாடு சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாத்து குற்ற செயல்களை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் போலி துப்பாக்கிகளுடன் 3 பேர் ஒரு நகைக்கடைக்குள் நுழைகின்றார்கள் என்றால் அந்த நாட்டில் பாதுகாப்பு முறையானது போதிய அளவு தரமாக இல்லை என்பது அர்த்தம். அப்படிப்பட்டவர்களை சுட்டு கொள்கின்றார் ஒருவர் என்றால் பொதுமக்களே இனிமேல் துப்பாக்கிகளை கையில் எடுத்துக் கொள்ளலாம். சட்ட பிரச்சனையை அவர்களே தீர்த்து கொள்ளலாம். அவர்களுக்கு பொது மன்னிப்பை அரசு வழங்கும். இதுதான் இப்போதைய ஜியோர்ஜியா மெலனியினுடைய ஆட்சி இத்தாலிய மக்களுக்கு வழங்கி இருக்கின்ற பரிசு என்று அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இத்தாலியை பொறுத்தவரையில் இத்தாலியினுடைய தென்புலம் மாஃபியாக்களினுடைய ஒரு கூடாரமாக இருப்பதாகவும் இத்தாலியில் பெருந்தொகையான குடியேறிகள் இருப்பதனால் குற்ற செயல்கள் அதிகரித்து இருப்பதாகவும் ஐரோப்பாவில் கூறுகின்றார்கள். ஆனால் இத்தாலியினுடைய புள்ளி விவரங்களை பார்த்தால் ஆட்களினுடைய கொலை எண்ணிக்கை 1,00,000 பேருக்கு 0.57 இருக்கின்றது. இது மிகவும் குறைந்த தொகைதான். டென்மார்க் என்கின்ற நாட்டை பார்ப்போமாக இருந்தால் 1,00,000 பேருக்கு ஆட்கொலை 0.89 இருக்கின்றது. எனவே இத்தாலி ஒரு கிரிமினல் நாடு என்று கூற முடியாது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனாலும் ஜியோர்ஜியா மெலனியினுடைய 4 வருட ஆட்சி காலத்தில் குற்ற செயல்கள் வன்மையாக பெருகிவிட்டன. அவர் குற்ற செயல்களுக்குரிய அறிக்கைகளை வெளியீடு செய்யாமல் மறைத்தே வைத்திருக்கின்றார். சென்ற ஆண்டு நடைபெற்ற குற்ற செயல்களுக்கான அறிக்கையை கூட அவர் இன்னமும் வெளியீடு செய்யவில்லை என்று கூறப்படுகின்றது. இத்தாலியில் பாலியல் பலாத்காரங்கள் 2 மடங்காக அதிகரித்திருப்பதாக மற்ற புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு காரணம் இத்தாலியில் அத்துமீறி குடியேறிய வெளிநாட்டவர்களுடைய பங்கு மிக அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே இத்தாலியினுடைய மக்கள் இப்பொழுது மிகப்பெரிய அச்சத்தில் இருப்பது வெளிநாட்டு குடியேறிகளினால் வரக்கூடிய ஆபத்துக்களுக்கு அவர்கள் அஞ்சி வீடுகளுக்குள் இருக்கின்றார்கள். அரசினால் சரியான பாதுகாப்பை வழங்க முடியவில்லை. இப்படியான நிலையில் கொள்ளையடிக்க வருவோரை
சுட்டு தள்ளுகின்ற மிக பெரும் கடும்போக்காளரை ஆதரிப்போமாக இருந்தால் எப்படி அமெரிக்காவில் கருப்பர்களுக்கு எதிராக கடுமையான துவேஷத்தை வைத்திருப்பவர்களை இன்று அமெரிக்காவினுடைய அதிபர் அண்ட் கம்பெனி ஆதரிக்கின்றது, அதன் மூலமாக அதிகார கட்டிலுக்கு வரலாம் என்று நினைக்கின்றது. இதற்கான முக்கியமான காரணம் மக்கள் தங்களுடைய அதிகாரம் பறிபோகின்றது, பாலியல் பலாத்காரம் செய்வதற்கான ஆபத்து அதிகமாக இருக்கின்றது, வெளிநாட்டவர்களுடைய அட்டகாசம் கூடிவிட்டது. இதை தடுப்பதாக இருந்தால் அவர்களை சுட்டு தள்ள வேண்டும் என்று இன்று அமெரிக்காவில் நுழம்புகளை விட அதிகமாக துப்பாக்கிகள் இருப்பதும் சரமாரியாக சுட்டு தள்ளுவதும் அமெரிக்காவில் கருப்பர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையின் மறைமுக செயல் என்று கூறுபவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு இந்த சம்பவம் துணையாக இருப்பதனால் கிரிமினல்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பவர்களை ஆதரிப்பதன் மூலமாக தேர்தலில் வெற்றி பெறலாம் என்ற இடத்திற்கு இத்தாலிய கட்சிகள் வந்திருக்கின்றன. எனவே ஜனநாயகம் என்பது இப்பொழுது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான நியாயங்களை பேசுகின்ற ஒன்றாக நிறம் மாறி இருக்கின்றது. ஒரு காலத்தில் ஜனநாயகம் என்பது மக்களின் கைகளில் இருக்கின்றது என்றும் மக்களே அந்த தீர்ப்பை வழங்குகின்றார்கள் என்று கூறினாலும் இப்பொழுது ஜனநாயகம் என்பது முற்றுமுழுதாக திரிபடைந்து இப்படியான ஒரு அவல நிலைக்கு வந்திருக்கின்றது. அதுவும் இத்தாலியில் வந்திருக்கின்றது என்பது இப்போதைய விமர்சனமாக இருக்கின்றது. இத்தாலியினுடைய தேர்தலில் என்ன நடைபெற போகின்றது? இத்தாலியினுடைய தேர்தலை போலத்தான் இனிமேல் ஐரோப்பாவில் மற்ற இடங்களிலும் தேர்தல் நோய் பரவ இருக்கின்றது. இது கொரோனா போன்ற ஒரு நோய்தான். இந்த நோய் எல்லா இடங்களிலும் பரவுகின்ற கடும்போக்குவாதமாக இருக்கின்றது. பிரான்சில் இப்பொழுது மெரீன் லீ பென் அதிகார கட்டிலுக்கு வருவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கின்றார். எப்படி ஜியோர்ஜியா மெலனி கடும்போக்கான நிலைக்கு சென்று துப்பாக்கியால் சுடுவது சரி, அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற இடத்திற்கு வந்தாரோ, இது போன்ற நிலைப்பாடுகள் பிரான்சின் வழியாக வடபுல ஐரோப்பா நோக்கி நீரோட்டமாக வருவதற்குரிய அபாயங்கள் உண்டு. அதனால் தான் இது செய்தியாகவும் வந்திருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.